சுவாமி. நான் எப்படி பார்வதி உன்னை பார்த்து அப்படி சொல்லுவேன்? இது சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சுவாமி. இருந்தாலும் அவன் எதற்காக அப்படி சொன்ன தெரியுமா? எதற்காக உங்ககிட்ட இருந்து வர வாங்கி மமதையினால சொன்ன சுவாமி என்னை பார்த்து அப்படி சொன்னான். சுவாமி இதை பார்க்கும்போது நீங்க என்ன செய்வீங்க ஏது செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த தாரகாசுரர்கள் இருவர்களையும் தலையறுத்து கொள்ள வேண்டும். அவர்களும் ஆடவர்கள் கையாளி அழியாத வரலாறுல வாங்கிட்டு போயிருக்காங்க. இவங்களை எப்படி அழிப்பது? அதாவது பெற்றால் மட்டும்தான் இவருக்கு அழிவானது இருக்கின்றது சுவாமி. நீங்களோ ஆடவர் கையினால் அழியாத வரத்தை கேட்டார்கள் என்று நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள் சுவாமி. நான் உங்களுக்கு ஒரு சாபம் கொண்டு தவிட்டேன் சுவாமி. அப்படி என்ன சாபம் கொண்டு தெரியுமா? அதாவது என்னை பார்த்து போடி வாடி என்று ஏளனமாக பேசிய காரணத்தினால் என்னை போல ஒரு பெண் கையினால் என் தலை அறுபட்ட சாக கிடந்து என்று பிரதிசாபம் கொடுத்து தான் விட்டிருக்கின்றேன். இப்போது நீங்கள் பெண்களை பெருமை செய்து விட்டால் அந்த தாரகாசுரர்களை கொண்டு விடலாம்.